உணவு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பைஜூஸ் யங் ஜீனியஸ். சின்ன சின்ன பாதங்களா இருந்தாலும் இவங்க மின்னல் வேகத்துல போறாங்க. பார்க்க சின்னவங்களா இருந்தாலும் பெரிய பெரிய அதிசயங்களை பண்றாங்க. இவங்க நட்சத்திரத்தை விட கூர்மையானவங்க. இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த குட்டி தந்திரக்காரர்களால சூரியனோட கண்களை சந்திக்கிற அளவுக்கு திறமை இருக்கு. இவங்கள தான் நாம யங் ஜீனியஸ்னு சொல்றோம். வெல்கம் டு பைஜூஸ் யங் ஜீனியஸ் சீசன் 2. பைஜூஸ் யங் ஜீனியஸ் நியூஸ் 18ஓட ஒரு முயற்சி. இந்தியாவில் இருக்கிற யங் ஜீனியஸை அறிமுகப்படுத்துறோம். இவங்களோட அசாதாரணமான திறமைகளை பார்த்து மொத்த நாட்டுக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். பாரத நாட்டோட 4 பக்கத்துல இருந்தும் யங் ஜீனியஸஸ் நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுலயே ரொம்ப சிறந்தவங்களை தேர்ந்தெடுத்திருக்கு எங்களோட ஜூரி. ஆக்டர், டைரக்டர் அண்ட் பொலிட்டீஷியன் ஹேமா மாலினி, நேஷனல் பேட்மிண்டன் கோச் புலேலா கோபிசாந்த், விசிஷியன் சங்கர் மகாதேவன், ஆத்தர் அமிஷ் திரிபாதி, அமுல் CEO டாக்டர் சோடி அண்ட் டைரக்டர் ஆஃப் DRDO அனில் மிஸ்ரா. வெவ்வேறு துறைகள்ல அவங்களோட திறமையை காட்டி கொடிகட்டி பறக்கிற இந்த ஜீனியஸஸ் இப்போ உங்க கூட அவங்களோட கதைகளை ஷேர் பண்ண வராங்க. நான் தான் ஆனந்த் நரசிம்மன். இந்த பயணத்துல உங்களோட சூத்திரதாரி. நமக்கு இன்னையோட முதல் ஜீனியஸ் நாட்டியத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஒரு பெரிய ஆர்வத்தோட பரதநாட்டியம் கத்துட்டு இருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம், அவங்க மோகினி ஆட்டத்துல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இல்ல சாரி, அவங்க குச்சிப்புடியில தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆமாங்க, 1 இல்ல 2 இல்ல 3 விதமான டான்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க தான் கோழிக்கோடு கேரளாவை சேர்ந்த 14 வயசு நீலா நாத். ஹாய், என் பேரு நீலாநாத். எனக்கு 14 வயசு ஆகுது. நான் கேரளால கோழிக்கோடுல இருக்கேன். நான் 3 விதமான டான்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் அண்ட் குச்சிப்புடி. 3 டான்ஸையும் கத்துக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருந்தது. ஆனா ஒரு டான்ஸ் ஃபார்மையும் என்னால நிறைய கத்துக்க முடிஞ்சது. பரதநாட்டியம்ல ஃபுட் ஒர்க் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் ரிதமும் ஃபாஸ்டா இருக்கும். அப்புறம் மோகினி ஆட்டம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ். குச்சிப்புடியில பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிலிட்டி, பேலன்ஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன். இந்த 3த்துலயும் எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா மோகினி ஆட்டம் தான். அவங்க என்கிட்ட வரும்போது ஏற்கனவே அவங்க பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மோகினி ஆட்டத்துல இருந்து வித்தியாசமா இருக்கும். ஆனா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவங்க பரதநாட்டியம் ஆடும்போது ஒரு ஸ்டைல்ல இருந்து இன்னொரு ஸ்டைலுக்கு ஈஸியா மாத்திக்கிற அளவுக்கு திறமை இருந்துச்சு. அது ரொம்ப ரேர் தான். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டைல்ல மாஸ்டரா இருக்கிறவங்களுக்கு லைஃப் டைம் ஆகலாம், இல்ல ரொம்ப வருஷம் கூட ஆகலாம். எனக்கு 3 வயசு இருக்கும்போது என்னோட அம்மா இறந்துட்டாங்க. அப்புறம் வீட்டுல சொல்லுவாங்க அம்மாக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு, என்ன ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்க கனவை நினைவாக்கணும், அவங்கள பெருமைப்படுத்தணும். எனக்கு பெருமையா இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு அவளோட அம்மாவோட கனவை நினைவாக்குறத பார்த்து எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போதைக்கு இந்தியாவில் 12 ஸ்டேட்ஸ்லயும் 2 கண்ட்ரீஸ்லயும் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எனக்கு 18 வயசு ஆகிறதுக்குள்ள நான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லயும் பெர்ஃபார்ம் பண்ணணும். வணக்கம் நீலா. How are you? I'm fine. வாங்க நீலா. முதல்ல வெல்கம் டு பைஜூஸ் யங் ஜீனியஸ். Thank you. நீங்க எப்ப டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? எனக்கு 3 வயசு ஆனதுல இருந்து நான் டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சேன். நீங்க பரதநாட்டியம் கத்துக்கணும்னு யாரு டிசைட் பண்ணாங்க? எங்க அப்பா தான் டிசைட் பண்ணாரு நான் பரதநாட்டியம் கத்துக்கணும்னு. ஃபர்ஸ்ட் நான் பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். நான் முதல்ல பெர்ஃபார்ம் பண்ண இடம் குருவாயூர் டெம்பிள்ல. யா. இத பண்ணும்போது உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 4. சோ அதுக்கப்புறம் நீங்க என்ன ஸ்டைல் கத்துக்கிட்டீங்க? மோகினி ஆட்டத்துக்கு போயிட்டேன். மோகினி ஆட்டம் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? மோகினி ஆட்டம் எங்க சார் தான் சொன்னாரு உன்னால அத கத்துக்க முடியும் அப்படின்னு. நான் அத ட்ரை பண்ணேன். அத கத்துக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்க இருந்து அப்புறம் குச்சிப்புடி அது எப்படி நடந்துச்சு? குச்சிப்புடி நான் ஒருத்தர் யூடியூப்ல பண்றத பார்த்தேன்.
அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் கத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3 டான்ஸ் ஃபார்மையும் எவ்வளவு வருஷமா கத்துட்டு 10 இருக்கீங்க? years. ஒவ்வொரு ஃபார்மையுமே வெவ்வேறு டீச்சர் கத்து கொடுத்தாங்களா? ஆமா, வேற வேற டீச்சர்ஸ் தான். மோகினியாட்டம் சொல்லி கொடுத்தவங்க திரிஷூர்ல ஓ, இருக்காங்க. அவங்க திருச்சூர்ல இருக்காங்களா? ஆமா, திரிஷூர்ல இருக்காங்க. நான் ஒரு சாட்டர்டேவும் காலையில 5 இல்ல 6 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக வீட்ல இருந்து கிளம்பிடுவேன். ஒரு வழி அங்க போய் சேர்ந்துடுவேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள அந்த நாள் முடிஞ்சிரும்ல? எனக்கு பிடிச்ச நாள் எதுன்னு கேட்டீங்கன்னா சாட்டர்டே, வெறுக்கிற நாள் எதுன்னு கேட்டீங்கனாலும் சாட்டர்டே தான். அது சரி, நல்லா இருக்கே. ஆனா 3 ஸ்டைல்ஸ் கஷ்டமா இல்லையா? கன்ஃபியூஸ் ஆகலையா? சில நேரத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணோம் ஒழுங்கா அப்படின்னா என்னால அதை கம்ப்ளீட்டா இதுல புரிஞ்சுக்க உங்க அப்பா முடியும். சப்போர்ட் பண்ணுவாரா? அப்பா தான் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட். நான் இப்படி ஆனதுக்கு ஒரு சாட்டர்டேவும் என்ன கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வீட்ல இருக்கிற எல்லாருமே இதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்க தாத்தா கூட ஒரே ஒரு வாட்டி என் கூட டான்ஸ் கிளாஸ் வந்திருக்காரு. டான்ஸ் காம்படிஷன் பாக்குறது உங்களுக்கு பிடிக்குமா? ஆஃப் கோர்ஸ், டான்ஸ் டிவி ரொம்ப ஷோஸ் பிடிக்கும். பிடிக்கும், பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்பெஷலானவங்க இங்க வர போறாங்க. அவங்க ரொம்ப 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 நல்ல டான்சர். அவங்க வெறும் ஒரு நல்ல டான்சர் மட்டும் இல்ல, அவங்க ரொம்ப ஒரு ஃபேமஸான ஜட்ஜ் டான்ஸ் ஷோஸ்ல. ப்ளீஸ் வெல்கம் த ஏஸ் கோரியோகிராஃபர் ஆஃப் த மோஸ்ட் ரெனால்ட் டான்ஸ் ஷோஸ் ஜட்ஜ், கீதா மங்கற பேர்ல ஃபேமஸ், த ஒன் அண்ட் ஒன்லி கீதா கபூர். பாருங்க, இப்போ இவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எனக்கு எவ்வளவு ரொம்ப அற்புதமா ஆச்சரியமா இருக்கு. இருக்கு. ஏன்னா இது ரொம்ப 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 ரேர் இந்த மாதிரி பசங்களை பாக்குறது. அதுலயும் பாத்தீங்கன்னா டான்ஸ்ல சாதிச்சவங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. அதுல அற்புதமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க 3 வயசுல இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கிடைக்குது அப்பா கிட்ட இருந்து. சோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். இவங்கள ஒரு டான்சரா பார்க்கணுங்கிறது இவங்க அம்மாவோட கனவு. இவங்களுக்கு 3 வயசு இருக்கும்போது இவங்க அம்மா இறந்துட்டாங்க. சோ இவங்களோட அம்மா இல்ல, அதனால அவங்களோட கனவை இவங்க நிறைவேற்றுறாங்க. அந்த கனவு இப்ப இவங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் என்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க. அவங்களும் அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நேரத்துல டான்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனா அது அவங்களால முடியல. அவங்க என்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்க, பரதநாட்டியம் கத்துக்க வச்சாங்க. பரதநாட்டியம் and மோகினியாட்டம். அப்புறம் ஃபோக் டான்ஸ் கூட. Okay. இது வந்து எனக்கு டைம் பாஸ்க்காக என்ன ஆக்கியூபைடா வச்சுக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்க. ஆனா எதிர்காலத்துல இதுதான் என்னோட கரியரா மாற போகுதுன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அது என்னோட டான்ஸ்னால தான் இருக்கு. இது உங்களுக்கு ட்ரீமா மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நீங்க ஃபாலோவும் பண்றீங்க. கண்டிப்பா உங்க அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, ஒரு விஷயம் கேக்குறேன் கீதா மேம். கிளாசிக்கல் டான்ஸ் எந்த விஷயம் உயர்த்தி காட்டுது? ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற டிசிப்ளின்னால, அதுல இருக்கிற பியூட்டி, அதுல இருக்கிற கிரேஸ் எல்லாம் அது நிலைநாட்டுது. நான் எப்பவுமே வந்து என்ன என்கரேஜ் பண்ணுவேன்னு சொன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் பாவம், கண்டிப்பா நீங்க பிள்ளைங்களுக்கு ஒரு பேசிக் கத்து கொடுத்தே ஆகணும். இது ரொம்ப முக்கியமானது. பாடி லாங்குவேஜே மாறி போயிடும். இவங்களுக்கு 3 ஸ்டைல் தெரியும் கீதா மேம். இந்த 3 ஃபார்ம் ஆஃப் டான்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு எது ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? மோகினியாட்டம். எனக்கும் தான். ஆனா நான் கத்துக்கல. நான் கத்துக்கலனாலும் எனக்கு மோகினியாட்டம் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்படியே ஆடுற விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ பியூட்டிஃபுல். ஆமா, எனக்கு கொஞ்சம் ஆடி காட்டுறியா? நீங்க பெர்ஃபார்ம் பண்றதை நாங்க பார்க்கணும். ஒரே சிச்சுவேஷனை 2 விதமா ஆடி காட்டுங்க. சோ இப்போ ராதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா கிருஷ்ணர் அவங்களை பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காரு. பூ மாலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு அழகா பண்றாங்க. ரொம்ப ரொம்ப அழகா பண்ணி காமிச்சீங்க. எனக்கு அவங்க கண்ணுல மை போட்ட விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதை பார்க்கும்போது உண்மையாவே நம்ம மை போடும்போது அதை அவங்க சித்தரிச்சு காட்டின விதம் ரொம்ப நல்லா, ரொம்ப அழகா இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த டான்ஸ்ல எவ்வளவு புரிதல் இருக்கு, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. சரி, இப்ப இதே சிச்சுவேஷனை வேற டைப்ல
நான் கிருஷ்ணாவா மாதிரி அவங்க கிட்ட ஓடி போகணும் போல இருக்கு. அவங்க எவ்வளவு அழகா பண்ணாங்கல்ல. ஃபென்டாஸ்டிக். வாங்க உட்காருங்க. சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு. எனக்கு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அதாவது பண்ணி காட்டணும். நீலா சொல்லி கொடுத்தா நான் பண்ணுவேன். யா ஷூர். ப்ளீஸ். கொஞ்சோண்டு இந்த கைய இப்படி ராதா வந்து கிருஷ்ணரோட புல்லாங்குழல் சத்தத்தை கேக்குறாங்க. ஆஹா, எவ்வளவு அற்புதமா இருக்கு. ஆஹா, நான் ட்ரை பண்றேன் நிலா. ஐ அம் நாட் குட். நான் அழகா பண்ணலனாலும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஆஹா. அப்புறம் நான் பண்றது நல்லா இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க. ரெடியா? தேங்க்யூ தேங்க்யூ. ஃபென்டாஸ்டிக். நீங்க எங்களுக்கு ஒரு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும்னு ஆசைப்படுறோம். என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? மோகினி ஆட்டம்ல ஜதிஸ்வரம் நான் பண்றேன். சனி பமக ரி சரி ச ப ச மக ம பனி ச மக ரி சனி ச ரி சனி பம ப மக ரி சனி ச மக ம பனி சா மக ரி சனி சா ரி சனி ப ம ப மக ரி சனி சா மக ம பனி ச மக ரி சனி பனி ப மக ரி சனி ப ச ச மக ம பனி சரி சனி பனி ப மக ம பனி சானி ப மக ரி சனி ப ச ச ப ப ச மக ரி ச ப ச ம பனி சா. வாவ். ஃபேபுலஸ் ஃபேபுலஸ். நான் என்ன சொல்றேன்னா நீங்க அழகா இருக்கீங்க, அழகா ஆடுறீங்க, அற்புதமா பண்றீங்க. காட் தேங்க் யூ. சரி கீதா மேம், கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இது ஒரு சின்ன ட்ராஃபி. யங் ஜீனியஸ் சார்பா இதை நீங்க நீலாக்கு கொடுங்க. இது வந்து பைஜூஸ் யங் ஜீனியஸ் ட்ராஃபி. அப்புறம் இது கூடவே கிடைக்க போறது பைஜூஸ்க்கான ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டு த பைஜூஸ் ஆன்லைன் லேர்னிங் ப்ரோக்ராம். நீலா, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ வெரி வெரி மச். 135 sir, 565, 136 sir, 678. ஆனா எனக்கு மட்டும் மேக்ஸ் மேல இருக்கிற பயம் போகும்னு எனக்கு தோணவே இல்லை. மேக்ஸ் மேல இருக்கிற பயம் யாருக்குமே போகாது, சில பேருக்கு மட்டும்தான் போகும். ஓகே. அங்க பாரு. ஏதாவது புரியுதா? எனக்கு புரியுது. சொல்லுங்க. 7ஆம் தேதி 2 பேர் சந்திச்சாங்க. அப்புறம் அந்த 2 பேர் 5 பேர் சந்திச்சாங்க. அப்புறம் அவங்க 13ஆம் நம்பர் பஸ்ல ஏறினாங்களா? அப்புறம் அந்த 5 அந்த 5 அப்புறம் அந்த 7 இதெல்லாம் எனக்கு வரவே வராது. விஷயம் என்னன்னா, இது நம்மளால முடியற விஷயமே இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய ஈக்குவேஷனை ஒருத்தர் ஒரு நொடியில சால்வ் பண்ணிடுறாரு. அவர் தான் நம்மளோட அடுத்த யங் ஜீனியஸ். இவர் தான் மேக்ஸ் மெஜிஷியன், மும்பைல இருக்கிற 10 வயசு கியாத் அமித் சவந்த். எப்பவுமே கியானுக்கு முன்னாடி விஷயங்களை கொண்டு வந்தா அவன் ஆப்ஷனுக்கு எடுக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, அவனோட கொஸ்டின்ஸை நிறுத்தவே மாட்டான். கியானுக்கு பக்கத்துல போய் நிக்கணும்னா டீச்சர்ஸே ஒரு 10 வாட்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போய் நிக்கணும். மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஹாய், நான் தான் கியான் சாவந்த். எனக்கு 10 வயசு ஆகுது. மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னால் நம்பர்ஸ் கூட பேச முடியும். அதனால தான் நான் நம்பர்ஸ் பேட்டர்னை ஈஸியாக சால்வ் பண்ணிடுறேன். கியானுக்கு சைல்ட் ப்ராடஜிலிருந்து லிட்டில் மாஸ்டர் ஆஃப் லாஜிக்னு அவார்ட் கொடுத்தாங்க. அவன் ஒரு கோல்டு மெடல் கூட ஜெயிச்சிருக்கான். AIMO ஏஷியன் இன்டர்நேஷனல் மேத் ஒலிம்பியாட். அவன் ரேங்க் கண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ரேங்க். மேக்ஸ் வந்து மற்ற சப்ஜெக்ட் மாதிரி கிடையாது, அது ஒரு லாஜிக்கல் சப்ஜெக்ட். அதனால தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் 5th படிக்கிறேன், ஆனால் என்னால் 7th to 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை கூட சால்வ் பண்ண முடியும். நான் என்ன ஆகணும்னு இன்னும் கூட முடிவு பண்ணலை, ஆனால் நான் ஒரு மேத்தமேட்டிஷியன் ஆயிடுவேன்னு எனக்கு தோணுது. நானே சொந்தமாக ஒரு புக் எழுதுவேன். ஹாய் சார்.
ஹலோ, இதோட ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? ஹா வெரி அவ ஈஸி. எப்படி சொல்றா பாத்தீங்களா? என்னால முடியும். அவ சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவர் என்ஜாய் பண்றாரு. அவன் நினைச்சுக்குவான், என்ன பெருசா எழுதிட்டாங்க இவங்க, இதுதான் நான் தினமும் பண்ணிட்டு இருக்கேன்னு. 19/34. 100%? யா. அடேங்க அப்பா குருநாதா. ஓ, இது கரெக்டான ஆன்சர் தானா? யாராவது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். It's the right answer. Oh my உங்களால God. நம்ப முடியல. இங்க வேற ஏதாவது மேஜிக் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர்டு அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுறீங்களா? இங்க பாருங்க, போர்டு போயிடுச்சு, டேபிள் வந்துருச்சு. இந்த டேபிள் தான் வந்திருக்கு. இந்த டேபிள் படிக்கிற டேபிள் இல்ல. படிக்கிற டேபிள் யாருக்கும் வராது, அவருக்கு எனக்கும் நல்லா வராது. வரும். எனக்கு தெரிஞ்ச கஷ்டமான டேபிள் அது வந்து என்னோட ஃபேவரட் டேபிள். எந்த டேபிள்? 113. 113 113? Yeah, 113 ones are 113, 113 twos are 226, 113 threes are 339, 113 fours are 452, 113 fives are 565, 113 six are 678. அதனாலதான் நீங்க ஒரு யங் ஜீனியஸ். அதனால நீங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு ஹோஸ்ட், அதனால நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும் மேக்ஸ் மேல இருக்கிற பயம் போகும்னு எனக்கு தோணவே இல்லை. அது என்னோட சின்ன வயசுல இருந்தே எனக்கு இருக்கு. மேக்ஸ் மேல இருக்கிற பயம் யாருக்குமே போகாது, சில பேருக்கு மட்டும்தான் போகும். ஓகே, கண்டிப்பா இவன் எனக்கு ஃப்ரெண்டா இருப்பான்னு எனக்கு தோணவே இல்லை. நான் இப்ப கிளம்பலாமா சார்? எஸ், Thank you so much. How sweet of you. நான் Thank you கிளம்புறேன். so குட் பை. டேக் கேர். Rita ma'am, thank you so ரொம்ப much. ரொம்ப சந்தோஷம். Such a Thank you. pleasure. Bye-bye. Thank you. இப்போ கியான், வீட்ல யார் பேச்சு கேப்பீங்க? அம்மாவா அப்பாவா? எங்க அம்மா எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதனால எங்க அம்மா பேச்ச கேட்பேன். அப்போ கியானோட அம்மாவை சந்திச்சிடலாமா? சௌரி மேம், வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ஹாய் அம்மா. ப்ளீஸ். ஹாய். சரி, இவர் மேத்ஸ்ல ரொம்ப ஸ்மார்ட்னு உங்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? இவன் சீனியர் கேஜில் இருக்கும்போது நாங்கள் இவனை ஒலிம்பியாடுக்கு அனுப்பினோம். அப்போ இவன் போனா எங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அவன் 10 நிமிஷத்துல பேப்பரை சால்வ் பண்ணிட்டான். அதுல அவனுக்கு நேஷனல் ரேங்க் 3rd கிடைச்சது. அங்க இன்னொரு எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது, அது மென்டல் மேத் காம்படிஷன். அதுலயே அவன் ஃபர்ஸ்ட் வந்தான். அதுக்கப்புறம் எங்களுக்கு புரிஞ்சுது அவனுக்கு மேக்ஸ்ல நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு. ஒரு பேரண்டா உங்களுக்கு இது ஒரு சேலஞ்சிங்கா அங்க இருக்கா? பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட் இருப்பாங்க பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக. எங்களுக்கு அதுல ஒரு குரூப் கூட இருக்கு. நானும் ஒரு பேரண்டா கியானுக்கு எனக்கு தெரிஞ்சதை ஏதாவது ஒன்று சொல்லி கொடுக்கணும்னு தோணுச்சு. ஸோ அப்போ நான் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் எடுத்தேன். அந்த சம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. நான் எடுத்த ஃபர்ஸ்ட் சம்மே ரொம்ப கஷ்டமா அது இருந்துச்சு. முதல்ல உங்களுக்கே புரியல. பேசிக்கலி அவங்க தான் எனக்கு கத்து கொடுக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா நான் தான் அவங்களுக்கு கத்து கொடுத்தேன். ஃபேண்டாஸ்டிக் அசூரி மேம், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும் இங்கே வந்ததுக்காக. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ அசூரி மேம். மேத்ஸ்ல மட்டும் இல்லாம லாஜிக்ல கூட உங்களை ஏன் மாஸ்டர்னு சொல்றாங்க? நான் லாஜிக்கும் நல்லா பண்ணுவேன், ஆவரேஜை விட பெட்டரா ஒரு பண்ணுவேன். வேலை பண்ணலாம். நாம இப்ப கியான் கூட அவர்கிட்ட, இது டெஸ்ட் இல்ல, அவர்கிட்ட ஒரு லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அத அவரு எப்படி சால்வ் பண்றாரோ அதை பார்த்து நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். கியான், நாங்க வரவா? யா. ஓகே. ஸோ 1 by 1 கேள்விகள்லாம் அங்க வரும். ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் நம்பர் இன் பிளேஸ் ஆஃப் த கொஸ்டின் மார்க். யா. ஆன்சர் இஸ் 9. ஏன்னா பிக்கஸ்ட் நம்பர் 93 எடுத்து நீங்க ரிமைனிங் நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ணனும். 63 27. சோ கடைசி நம்பர் வந்து 67 minus 42 16 16 is 9. 9 is the answer. ஓகே, அடுத்து போலாம். இப்போ இதுல ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் ஃபிகர் இன் த பேட்டர்ன். The answer is C. ஆன்சர் இஸ் சி. இல்லையே, ஆன்சர் ஏ. இல்ல, ஆன்சர் வந்து C தான். ஏன் அது சி? சொல்லுங்க. ஏன்னா C வந்து பாட்டம்ல இருக்கு, அப்புறம் மத்த எல்லாம் ட்ரையாங்கிள்ஸ் கூட பாட்டம்ல தான் இருக்கு. ஓ, அப்போ சைஸ் மட்டும் இல்ல, பிளேஸ்மென்ட் கூட முக்கியம் தான். ஓ, அப்சல்யூட் ஜீனியஸ், ஃபேண்டாஸ்டிக். இப்போ நாங்க ஒருத்தவங்களை சந்திக்க வைக்க போறோம். அவங்க தான் ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர். இவங்க இருக்காங்களே, இவங்க சகுந்தலா தேவியோட ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காங்க 2020ல. மென்டல் கால்குலேஷன் சாம்பியன்ஷிப்ல இந்தியாவுக்கு கோல்டு மெடல் ஜெயிச்சு கொடுத்திருக்காங்க. நாம இவரை சந்திக்க போறோம். இவர் தான் நீல்கண்ட் பாலு பிரகாஷ். ஹலோ காய்ஸ், ஹாய். ஹலோ. ஹாய் கியா, நீங்க இவ்வளவு தூரம் அச்சீவ் பண்ணி வந்ததுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்பதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நீல்கண்ட், நீங்க ஏதோ ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்கல்ல கியான்காக? கண்டிப்பா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஏன்னா அதுக்கு சில கால்குலேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு பெஸ்ட் வேல சால்வ் பண்ற மாதிரி திறமையும் இருக்கணும். கியான், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन இஸ் வாட் இஸ் 23 + 46
plus 69 plus 92 plus 115 and so on in that pattern till 943. அடங்கப்பா. ஆன்சர் வந்து 19803. Absolutely correct. 19803. 19,803. It's the right answer, Kian. Well done. இது வந்து ஒரு arithmetic progression. Every single number has a common factor of 23. Great. Well done. So, Kian, if there are two positive integers, when you add them, you get added in total. What is the maximum value which you can achieve the product of these numbers? Okay, so the answer is 2500. Absolutely correct. அதுதான் the right answer. So, Kian, இது எப்படின்னு சொல்றீங்களா? நான் வந்து ரெண்டு க்ளோசஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டேன். அதோட சம் வந்து 100. லைக் 50 and 50. The product of 50 is 50 and 50. It's 2500. Well done. நீல்கண்ட், நீங்க கியானுக்கு கொடுக்கிற மதிப்பீடு என்ன? அவனால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவனால ஒரு கொஸ்டினுக்கு நல்ல ஆன்சர் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம அவனுடைய உச்சரிப்பு அவனுக்கு கிடைச்ச gift தான். அது மட்டும் இல்லாம ஃபேண்டாஸ்டிக் ஜீனியஸ் சொல்லியே ஆகணும். ஒரு ஜீனியஸ் இப்படி சொல்றது ரொம்ப பெரிய விஷயம். நீல்கண்ட் பானு பிரகாஷ், ரொம்ப தேங்க்ஸ் எங்க கூட வந்து கலந்துக்கிட்டதுக்கு. The pleasure is mine. Thank you. See you guys. Thank you. Thanks நீல்கண்ட். So கியான், உங்களுக்கு அது இன்ஸ்பயர்டா இருந்துச்சா? ரொம்ப சீக்கிரமாவே சகுந்தலா தேவி மேம் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காங்க. ஆமா, உண்மைதான். நீங்க நீல்கண்ட் பானு பிரகாஷோட முன்னாடி போய் அவரோட பிரேக் பண்ணணுங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. கியான், பைஜு சார்பா நீங்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ராஃபி நாங்க கொடுக்க விரும்புறோம். இது கூடவே உங்களுக்கு கிடைக்க போறது பைஜூஸ்க்கான 1 year subscription to the Byju's learning online program. Kian, Amit Seven, wonderful to meet you. Thank you very much. Thank you. Thank you so much. போங்க. அவங்களோட அப்பாவித்தனத்தால நமக்கு நிறைய சொல்லி கொடுக்கறதுக்கும் அவங்க கிட்ட இருந்து நிறைய இன்ஸ்பயர் பண்றதுக்கும் இன்னும் நிறைய ஜீனியஸ் வந்துட்டு இருக்காங்க அடுத்த எபிசோட்ல. அது வரைக்கும் வணக்கம். வாழ்க்கைன்ற புத்தகத்துல ஏதாவது புதுசா எழுதுங்க. நம்மளோட யங் ஜீனியஸஸ் மாதிரி புதுசா ஏதாவது பண்ணுங்க. நேஷனல் சாம்பியன் இன் விண்ட் சர்ஃபிங் அண்ட் ஏஸ் நேஷனல் ஸ்கிப் சேலர் இவங்க தான் பேர்ல் கோல் வாக்கர். 15 வயசுலயே நாட்டுக்காக ஒலிம்பிக்ல போய் மெடல் ஜெயிக்கணும்ன்றத கோலா வச்சிருந்தாங்க. நான் என்ன சொல்வேன்னா, மெடல் இல்ல, நாட்டுக்காக கோல்டு ஜெயிக்கணும்ன்றது என்னோட கருத்து. நம்மளோட அடுத்த ஜீனியஸ் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் சித்தார்த் பில்லி. தானியா சச்தேவோட ஆன்டிடிக்ஸ் தான் இது. நீங்க பாத்தீங்கன்னா 2022க்குள்ள அவங்க ஏற்கனவே 2008ல பண்ண ரெக்கார்டை அவங்களே பிரேக் பண்ணிருக்காங்க. ஓ மை காட், நான் என்ன பார்த்துட்டு இருக்கேனோ அதை பார்த்து நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ டைம் கிடைக்குமா எனக்கு கோச்சா மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு?